सदा पश्यन्ति सूदजात् दिवेव चक्षुदादतं तद्विद्याधोरिमण्यवोदागं कृदागं सप्तमिं तदे विष्णोर्यः परमं पदं पर्याप्यायनन्तरायाय सर्वबुद्धभवति सर्वस्याब्दै सर्वस्य सिद्धै सर्वदेवतेनाप्नोति सर्वं जयति। श्री जय विठ्ठल पांडुरंग महाराज की जय। A short intermission for 5 minutes. 5 நிமிடம் இடைவேளை. இதனால் சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால் நவகோடி நாராயணனான ஸ்ரீனிவாச நாயகர் தன் வீடு, அனைத்து சொத்து பத்து, வியாபாரம் எல்லாவற்றையும் திறந்து விட்டார். எவர் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவித்து விட்டார். வேண்டுவோர் விளைக, வேண்டுவோர் விளைக. सर्वं श्रीकृष्णार्पणं, सर्वं श्रीकृष्णार्पणं, सर्वं श्रीकृष्णार्पणं। சரஸ்வதி, அதான் எல்லாத்தையுமே யார் வேணாலும் எடுத்துக்கொண்டு சொல்லியாச்சு. உள்ள என்ன சத்தம் என்ன போய் பாருங்க. ஏதாவது இருந்தா அதையும் கொண்டு வந்துரு. போகும்போது யாருக்காவது கொடுத்துடலாம். என் கைப்பட்ட உடனே இந்த ஜனங்கள் கூட, உயிரற்ற வாத்தியம் கூட தன் வாத்தியத்தை நிறுத்தின்றது. இது என்ன சொல்றதா என்கிட்ட? எங்களுக்கும் உயிர் உண்டு, ஆனா எங்க தொடர்ந்துக்கு உனக்கு அருகதை இல்லைங்கிறது சரஸ்வதி, அருகதை இல்லைங்கிறது. என்னாச்சு? ஏன் எழுந்துட்டீங்க? எழுதிருக்காம என்ன சரஸ்வதி, இத்தனை வருஷமா உன்னை ஒரு பொருட்டா கூட மதிக்காம, பணம், வியாபாரம், ரத்தன கற்கள் எவ்வளோ ஓடிருப்பேன். உன்னை ஒரு துரும்பா கூட மதிக்கலையே. அதனாலதான் நீ என் கண்ணுக்கு குரு மாதிரி தெரியுற. அப்ப குருவுக்கு எழுதாப்புல சிஷ்யா உட்காரக்கூடாது, அதான் எழுதிட்டேன். ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு எப்படி வாழலான்னு ஒரு வழிகாட்டியா இருக்க முடியுமே தவிர அவ எப்பவுமே கணவனுக்கு குருவாக முடியாது. ஆனா நீங்க அந்த பரம்பொருளை அடையணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குரு தேவை. எப்படி எப்படி சரஸ்வதி, எப்படி சொல்ல? எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? நீங்க நம்ம குரு வியாசராஜரை ஒரு தடவை போய் பார்த்தா என்ன? சரஸ்வதி, உனக்கே தெரியும், எத்தனையோ முறை கிருஷ்ணதேவராயரை பார்க்க போகும்போதெல்லாம் ஒரு மிடுக்கு, ஒரு திமிரு, கோடீஸ்வரங்கிற ஒரு திமிரு. அரண்மனைக்குள்ள நுழையும் போதே அப்படித்தான் நுழைவேன். மிடுக்கு. வியாசராஜரை பார்த்தும் பார்க்காத மாதிரி ஏனமா ஒரு சிரிப்பு சிரிப்பேன். ஆனா
அவர் என்ன ஒவ்வொருத்தரையும் பார்ப்பார். நான் அலட்சியப்படுத்துகிறேன் சரஸ்வதி. அவர்கிட்ட போய் எப்படி சரஸ்வதி, எப்படி போய் நான் நிற்பேன்? எனக்கு புரியுது, உங்க சங்கடம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்க சாம படுத்து தூங்கு, விடிஞ்சா ஒரு நல்ல வழி பிறக்கும். நிம்மதியா படுத்து தூங்கு, விடிஞ்சா ஒரு நல்ல வழி பிறக்கும். நல்ல வழி பிறக்குமா? கண்டிப்பா பிறக்கும். நீங்க நிம்மதியா படுத்து தூங்கு. ஸ்ரீனிவாசா, சஞ்சலம் எதற்கு? அன்றே சொன்னேன் நீ வருவாயின. வா, உனக்காக நான் காத்திருக்கிறேன். சிஷ்யா, என் அழைப்பை எதிர்நோக்கி சீனிவாசனும் அவருடைய மனைவியும் வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ சென்று அழைத்து வா. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே, குருவே சரணம். கலங்காதே ஸ்ரீனிவாசா, நீ கடந்து வந்த பாதியின் களங்கம் களையப்பட்டு விட்டது. இன்னும் கலக்கம் எதற்கு? கலங்காமல் எப்படி குரு? எத்தனை முறை அரண்மனைக்கு வந்திருக்கிறேன். தங்களை சற்றும் மதியாமல் ஒரு அலட்சிய போக்குடன் எத்தனை முறை நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நாங்கள் வருவதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறீர்களே. நீரல்லவோ மகான், நீரல்லவோ மகான் சுவாமி, நீரல்லவோ மகான். சீனிவாசனே, உன்னுடைய மனம் திருந்தி விட்டதால் இனி உனக்கு கலக்கம் தேவையில்லை. என் கைப்பட்டு வாத்தியத்தை நிறுத்தியிருந்து தான் வாசிப்பதை. இன்று முதல் உன்னை நான் என் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டேன். இனி உன் உயிர் வாழ்வு அனைத்தும் இதில் அடக்கம். அரிதாசராக அரிநாமாவில் அடக்கம். வேதங்கள், உபனிஷத்துக்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இவற்றில் உள்ள அனைத்து தத்துவங்களையும் வாழ்க்கை நெறிமுறைகளும் உன்னுடைய சங்கீத சாகித்யத்தால் உலக மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும்படி அழகான அற்புதமான கீர்த்தனைகளாக அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன்னுடைய கடமையாகும். அப்படியே அப்படியே. உன் பிறவியின் நோக்கம் சீனிவாச நாயக்கராக வாழ்வதல்ல. இனி இவைதான் உன் ஆபரணங்கள். இன்று முதல் நீ புரந்தரதாசர் என்று எல்லோராலும் அழைக்கப்படுவார். நீ அமைக்கும் அனைத்து பாடல்களின் முடிவில் புரந்தர விட்டலா என்று ஒப்பமிடுவாய். அப்படியே அப்படியே.
ನಮ್ಮ ಶ್ರೀಧರನ ಸೇವರಿ ಸಾರನ ಸಂಬತ್ತಾಯಿತು ಭಾರತೆಲ್ಲ ಉಳಿದೇ ಆಯಿತು. சீனிவாசா, உன் வியாபாரம் அவ்வளவுதானா? தங்கம், வைரம், வைடூரியம், ரத்தம்னு அப்படியே கட்டிண்டு புரண்டு இருந்தேன். இப்போ என்ன ஆச்சு உன் வியாபாரம்? வியாபாரம் மாறி இருக்குப்பா. மாறி மாதிரி இருக்கு, ஒன்றும் புரியலையே. தங்கம் ரத்தனம்லாம் இருந்ததை விட்டுட்டு இப்ப விட்டலனை பத்தி பாடிட்டு இருக்கேன். எனக்கு விட்டலன் வியாபாரம் தான் இனிமே, வேற எதுவுமே கிடையாது. சீனிவாசா, சொல்லப்பா. உன் பாடலை கேட்கும் போது எவ்வளோ இனிமையா இருக்கு. லேவா வியாபார நுணுக்கங்கள் மட்டும்தான் உனக்கு தெரியும்னு நினைச்சேன். ஆனால் சாஸ்திரிய சங்கீத ஞானம் அது பரிபூர்ணமா இருக்கு. அரண்மனையில் அரசருக்கு முன்னாடி பாடினா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். சன்மானம் நிறைய கொடுப்பார் இல்லையா? அரசருக்கு முன்னால் நிச்சயமாக பாடுவேன். ஆனால் அரண்மனையில் அரசருக்கு முன்னால் அல்ல. என் அரசர், என் விட்டலை பற்றி மட்டுமே பாடுவேன். வேற யாரும் வேண்டாம். அமைச்சர், நாட்டின் நிலவரம் என்ன? மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது? ஸ்ரீகிருஷ்ண தேவராயரின் பலமான ஆட்சியில் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன குறை இருக்க போகிறது? சமீப காலத்தில் பஞ்சம் வந்த போது கூட நம் நாட்டு மக்கள் பெரிதாக இன்னல்கள் எதுவும் அனுபவிக்கவில்லையே. அவர்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். போதும் போதும் இளவின் புகழ்ச்சி. கிருஷ்ணதேவராயா, சற்று அமைதி கொள். எப்பொழுதும் தாமரை போல் மலர்ந்து குளிர்ந்திருக்கும் உனது முகம் இன்றைய அந்த கதிரவன் போல் கனன்று கொதித்து போயிருக்கிறது. அதுவும் ஓரிடத்தில் நிலை கொள்ளாமல். ஆச்சாரியா, கொடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். இதுவே வளமையும் செழிப்பும் நிறைந்த விஜயநகர சாம்ராஜ்யமாகும். என் மக்களில் எவரும் யாசித்து புசிக்கும் நிலையில் இல்லை என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள். ஆனால் ஆனால் என்ன ஆயிற்று? என் பெயருக்கும் புகழுக்கும் இழுக்கு சேர்க்க வண்ணம் நடந்துள்ளார் ஒருவரா? அவர் நமது நாட்டினை சேர்ந்தவரா? ஆம் ஆம், சீடர், பிரதான சீடர், தாசர், புரந்தரதாசர். ஆச்சாரியார், நேற்று நான் நகர்வலம் சென்றிருந்த போது அவர் பிச்சை பாத்திரம் என்று வீடு வீடாக வலம் வந்து யாசிப்பதை பார்த்தேன். பதறிப்போய் பொற்காசுகளையும் ரத்தினங்களையும் தானமாக வழங்கினேன். ஆனால் மறுநாள் அதே யாசிக்கும் குளத்தில் புரந்தரதாசன். ஆச்சாரியாரே, அன்று ஸ்ரீனிவாச நாயக்கராக இருந்த அவர் இன்று நான் அளித்த தானத்தின் மதிப்பை அறியாதவரா? அரசருக்கே கடன் கொடுத்தவர் என்ற கர்வம் கர்வம் இருக்கும் அல்லவா? பற்றது போதாதென்று மீண்டும் பிச்சை, மீண்டும் பிச்சை. அவமானம் ஆச்சாரியாரே, அவமானம். மன்னா, எனது பிரதான சீடன் புரந்தரதாசரை பற்றி நான் நன்கு அறிவேன். இருப்பினும் மன்னரின் ஐயம் நீங்குவதற்காக அவரின் இருப்பிடம் சென்று உண்மை நிலவரத்தினை கண்டு வருகிறேன். அதுவரை நீ சற்று சாந்தமாக இருக்க வேண்டும். தங்கள் சித்தம் குரு. அமைச்சர் அண்ணா,
ஆச்சாரியார் புறப்படுவதற்கான ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியா இருக்கும். சரி உஜ்ஜோர்த்தி இன்னோட இருக்கு. ஆமா ஆமா சரஸ்வதி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். இப்பெல்லாம் இந்த சங்கீதத்தை இசைக்கும் போது 7 ஸ்வரத்தோட 8வது ஸ்வரமா என்னோட ஆத்மாவும் இணைஞ்சிடுதுமா. அதுதான் அந்த பகவானோட மகிமை. விட்டலா விட்டலா அப்பா விட்டலா. வா வா வா, குரு வந்திருக்கிறார். பாட பூஜைக்கு ஏற்பாடு செய்ய. வா 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 வாப்பா. அமே வரணும் வரணும் சுவாமி. வாரு அமே, தாங்கள் சொல்லி அனுப்பியிருக்க கூடாதா? நானே வந்திருப்பேனே. தங்களுக்கு எதற்கு சிரமம்? தாசரே, உன்னை காண வேண்டும் போல் எண்ணம் தோன்றியது. ஓடோடி வந்து விட்டேன். சுவாமி நீ ஓடி வா. பாக்கியம் சுவாமி, பாக்கியம். ஆமாம், இன்றைய உஞ்சவிருத்தி முடிந்து விட்டது. சற்று முன்னால் வந்தேன். நல்லது. எனக்கு இன்று உன்னோடு போஜனம் அருந்த வேண்டும் என்று ஒரு சிறிய ஆசை தோன்றியுள்ளது. பாக்கியம் சுவாமி, அது எங்களுக்கு பாக்கியம். சரஸ்வதி, போஜனம் தயாராகி விட்டது அல்லவா? தயார் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். என்ன ஆயிற்று? இல்ல, இப்போ எல்லாம் இவரு கொண்டு வர பிச்சை அரிசியில நிறைய கற்கள் இருக்கு. அதெல்லாம் கலையறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. என்ன விந்தை அம்மா, பிச்சை அரிசியில் கற்களா? எங்கே பாருங்க சொல்லு. அம்மா சரஸ்வதி, இவையெல்லாம் வெறும் கற்கள் இல்ல, விலை உயர்ந்த மாணிக்கங்கள். இது உனக்கு தெரியாதா? இதை நீ உதாசீனப்படுத்தலாமா? இல்ல, அது வெறும் கற்கள் தான் இவர் சொன்னார். தாசே சுவாமி, நீ அப்படி சொன்ன? ஆம் சுவாமி, ஆம். ரத்தன கற்கள் சொத்து இப்படி வியாபாரம் என்று இருந்தபோது விட்டலன் என் கண்ணுக்கு தெரியவில்லை. அவனை கண்ட நாள் முதலாய் இந்த ரத்தன கற்கள் எல்லாம் எனக்கு வெறும் கற்களாய் தெரிகிறது சுவாமி. நான் என்ன செய்வேன்? அதனால்தான் அவளிடம் அப்படி சொன்னேன். சுவாமி, நீர்தானே சொன்னீர், நமது இந்த உடல் உயிர் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் அளித்த சொத்து என்று. அந்த ஸ்ரீமன் நாராயணன் எங்களுக்கு அளிக்காத ஸ்ரீதனமா? ஆனால் இந்த உடல் உயிர் வாழ போஜனம் ஒன்று போதுமே சுவாமி, கற்கள் எதற்கு? அதனால்தான் அப்படி சொன்னேன். தாசரே, இன்று நீ என் கண்களுக்கு கல்வி கற்கும் சீடனாக தெரியவில்லை, முக்திக்கு வழிகாட்டும் குருவாக காட்சியளிக்கின்றாய். இந்த அண்ட சராச்சரங்களில் அவனே அமர்ந்திருக்கிறான் என்பதை அழகாக எடுத்து கூறிவிட்டாய். சர்வமும் விஷ்ணுமயம் என்பதை எளிமையாக கூறிவிட்டாய். நான் வந்த நோக்கம் நிறைவேறுகிறது. நான் புறப்படுகிறேன். நீடூழி வாழ்க. சுவாமி, போஜனம் இதற்கு மேலா மற்றொரு நாள். ಶಿಷ್ಯ ಶಿಷ್ಯ ಕುಡಿಗೆ ಜಲ ಕೊಂಡು ವಾಡ, ಕುಡಿಗೆ ಜಲ ಕೊಂಡು ವಾ.
குடிக்க ஜலம் கொண்டு வாடா. ஏடா குடிக்க ஜலம் கேட்டா இத்தனை நேரமா? எப்ப அவன் குடிக்க ஜலம் கேட்டேன்? எப்ப அவன் குடிக்க ஜலம் கேட்டேன்? இந்த கோபம் இந்த விட்டு போலியே. ஒரு அதிகாசரா இருக்கு. இப்படி கோபமும் இருந்தா என்ன பிரயோஜனம்? விட்டலா, நான் அடிச்சதில்லை. அவன் நெத்திரப்பட்டு அந்த வழியோட அவன் மனசு எவ்வளவு காயமா இருக்கும். விட்டலா, உடனே போய் இந்த குழந்தை கிட்ட மன்னிப்பு கேட்டதான் எனக்கு அடங்கும். எப்பாடே எப்பாடே குழந்தை, சிஷ்யா, மன்னிச்சிடுறா. ஏதோ கோபத்தில் அடிச்சுட்டா, மன்னிச்சிடுறா. தயவு செஞ்சு மன்னிச்சிடுறா. கோபத்தில் அடிச்சுட்டா. கோச்சிக்காரா, கோச்சிக்காரா. ஐயோ, கோச்சிக்காரா. அடிச்சேடா, மன்னிப்பா. என்ன கூட சொல்றேன்? இல்லடா, ஒரு சொம்பு ஜலம் கொண்டு வர இவ்வளவு நாளியான்னு வாங்கி அடிச்சேனே, அதை சொன்னேன்டா. மன்னிச்சிடுறா. அதுக்கு இல்லைடா நான். ஜலமா நான் கொண்டு வரவே இல்லையா? நான் எப்பவோ படுத்துட்டு தூங்கிட்டேனே. எப்பவோ படுத்துட்டு தூங்கிட்டியா? ஆம் சுவாமி. அப்ப ஜலம் கொண்டு வந்தது நான் ஓங்கி அடிச்சது தலை. அப்பா விட்டலா, விட்டலா. ஓம் நமஹ ஓம் விஷ்ணவே நமஹ ஓம் மதுசூதனாய நமஹ. ತಪ್ಪು ಸಾಸಿರಗಳ ಒಪ್ಪಿ ಕಾಯೋದು ಬಾಳೋ ಮುಪ್ಪುರವನಳಿನಂತ ಸುರೇಂದ್ರ ವನ್ಯ ಅಪ್ರಮೇಯನೇ ನಿನ್ನ ಅದ್ಭುತ ಮಹಿಮೆಗಳ ಅಪ್ಪು ನಿಧಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವಳರಿಯರೋ ಅಪ್ರಮೇಯನೇ ನಿನ್ನ ಅದ್ಭುತ ಮಹಿಮೆಗಳ ಅಪ್ಪು ನಿಧಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವಳರಿಯರೋ ಅಪ್ರಾಕೃತ ರೂಪ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ நஸ்யந்தி சகலாம் ரோகான் சத்யம் சத்யம் வதாம்யம். ஒளிவதற்கு அமுதும் பருகுவதற்கு தேடும் தான் போலிருக்கிறது. என்ன சொல்கிறாய்? தங்கள் குரலின் இனிமையை கூறுகிறேன் சுவாமி. சர்வம் கிருஷ்ணா. ஒரு சிறு விண்ணப்பம். என்னிடம்? ஆம் சுவாமி. என்ன? உங்கள் இனிமையான குரலில் ஒரு ராகத்திற்கு என் சலங்கையின் தாளமும் சேர்ந்தால் ரம்யமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். புரியவில்லையம்மா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. தாங்கள் தயை கூர்ந்து என் இல்லம் வர வேண்டும். நீங்கள் பாடும் மரிநாமா என் அந்தப்புறத்தில் ஒலிக்க வேண்டும். தங்கள் பாதப்பட்ட என் இல்லம் பாவத்தை துளைத்து புனிதமாக வேண்டும். எல்லாம் எல்லாம் என் ஹரியின் சித்தம். ஹரியின் சித்தம். தென்றல் புயலாக மாறும் வித்தை உன் கால்களில் இருந்துதான் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆம். என்ன சொல்கிறீர்கள்? உன் நடன திறமையும் ஆடும் வேகத்தையும் கூறினேன். என்ன ஒரு லாஸ்யம், என்ன ஒரு அபாரம், அபாரம். ஆஹா, ஒரு ஹரிதாசர், அதுவும் பெரிய சங்கீத மேதை.
ஹரிநாமாவை அனுபவித்து பாடுபவரின் வாயால் இந்த பாராட்டை கேட்க நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நீ கொடுத்துதான் வைத்திருக்க வேண்டும். சரியாக சொன்னாய். நான் கொடுக்கிறேன், நீ வைத்துக்கொள். சுவாமி, எதுவும் பேச வேண்டாம். ஒரு கலைஞர் மற்றொரு கலைஞரை கௌரவிப்புதான் நடக்கும். அது மட்டுமல்ல, அதுதான் கௌரவிக்கும் கலைஞனுக்கே கௌரவம். உன் கலைத்திறமை 8 திக்கும் என்றென்றும் தொடரட்டும். சுவாமி, எதுவும் உண்ணாமல் பருகாமல் இதற்கு மேலா என் வயிறு நிரம்பி விட்டது. வருகிறேன். விட்டவங்கையில இருக்க கங்கணத்தை காணுமா? என்ன சொல்றீங்க? ஆமா, கங்கணம் காணோம்னு வட்டையர் புலம்பிட்டு இருக்காராம். விசாரணைக்கு அரண்மனையில இருந்து அமைச்சரே வந்திருக்காராம். என்ன நடந்தது பட்டரே? இத பாருங்கோ, நான் எப்பயும் போல நடைய திறந்து பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி நகையெல்லாம் நன்னா இருக்கா கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஆத்துக்கு போவேன். ஆனா நேத்துக்கு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு வந்து கோவிலுக்கு வந்து பார்த்தா நகையெல்லாம் காணோம். ஆனா கங்கணம் மட்டும் காணவே காணோம். என்னமே ஏதோ பயந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது? ஸ்ரீகிருஷ்ண தேவராயரின் பலமான ஆட்சியில் இப்படி ஒரு கலங்கமா? அவமானம், வெட்கம். குற்றவாளி யாராயிருந்தாலும் தேடி பிடித்து தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது கிருஷ்ணதேவராயரின் ஆணை. வீரனை உடனே செல். அந்த குற்றவாளி எங்கிருந்தாலும் அவனை தேடி பிடித்து கொண்டு வா இங்கே. அமைச்சரே, கொஞ்சம் இல்லுங்கோ. என்ன என்ன? நான் ரங்கனுடைய கங்கணத்தை காணேன்னு சொன்னேனோ? ஆமாம், அது இவ கையில இருக்கு பாருங்கோ. கேளுங்கோ. உண்மையாகத்தான் சொல்கிறீர்களா? நேக்கு தெரியாதா? இது ரங்கனுடைய கங்கணமே தான். ஏனம்மா, பட்டர் கூறியதை கேட்டாயா? கேட்டேன். ஆனால் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. பகவான் விட்டலனின் கைகளில் இருக்க வேண்டிய அந்த கங்கணம் உனது கைகளில் எப்படி? இதுவா? இது அவர் கொடுத்தார். எவர்? எவர் என்று கேட்டேன். நேற்றிரவு என் இல்லம் வந்தார். என் நடனத்தை கண்டு களித்தார். அதற்கு பரிசாக இதை கொடுத்தார். இல்லை இல்லை, அணிவித்தார். அணிவித்தார்? யார்? தாசன், புரந்தரதாசன். நீ கூறுவது உண்மைதானா? பொய் எதற்கு? அதுவும் என் விட்டலனின் சன்னதியில். ஒருவேளை நீ கூறுவது பொய்யாக இருந்தால் அதன் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்பதை அறிவாயா? நிச்சயமாக. வீரனை உடனடியாக சென்று அந்த புரந்தரதாசனை இழுத்து வா. உத்தரவு. அமைச்சரே, நேத்துக்கு நான் சன்னதியை மூடிட்டு போறச்சே தாசரும் இங்க இருந்த. ஓ, வரட்டும். எதற்கப்பா? என்ன அமைச்சரே, நீ யாரோ திருடனை பிடிச்சிட்டு வர சொன்னேனா? என்ன பிடிச்சிட்டு வந்திருக்கா? கொஞ்சம் சொல்லு போல. தப்பா பிடிச்சிட்டு வந்துட்டா? இல்லை, தவறுதலாக இல்லை, சரியாகத்தான் குற்றவாளியை இழுத்து வந்திருக்கிறார்கள். குற்றவாளி? ஆம். நானா? ஆம். என்ன குற்றம் செய்தேன்? பகவான் விட்டலனின் கங்கணத்தை திருடிய குற்றம். பகவான் கங்கணத்தை நான் திருடினேனா? ஆம். விட்டலா, விட்டலா, என்ன சோதனை அப்பா, என்ன விட்டலா? இது ஒரு நாடகம். என்னை வைத்து அவன் நடத்துகிறான். நாடகம்? நாடகம் ஆடுவது நீதான் தாசரே. ஓ, கதாநாயகி அருகில் இருக்க நன்றாகவே நடிக்கிறீர்களா? தாசரே, ஏன் தயக்கம்? ஒரு கலைஞர் மற்றொரு கலைஞரை கௌரவிப்பதுதான் அழகு என்று கூறினீர்கள். என் கலைக்கு பரிசாக இதை கொடுத்தேன் என்று
தைரியமாக ஒப்புக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை, சரஸ்வதி என்ன சொல்கிறார்கள்? அமைச்சரே, அவர் இப்போ ஹரிநாமாவை தவிர வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டார். அமைச்சரே, அவர் மேல ஒரு வீண் பழி சுமத்திருக்கீங்க. வீண் பழி பழி வீண் பழி அல்ல, அபாண்டமான பழி அல்ல. குற்றச்சாட்டு முழுவதுமாக சாட்சிகளுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதே காரியத்தை வேறு யாராவது செய்திருந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை அளித்திருப்பேன். ஆனால் சதா சர்வ காலம் விட்டலின் நாமாவை பாடும் புரந்தரதாசர் என்கிற ஒரே காரணத்திற்காக வீரனே, இந்த தாசரை பிடித்த அந்த கம்பத்திலே கட்டு 100 சவுக்கடிகள் கொடு. அமைச்சரே, ஆகட்டும். அமைச்சரே, சரஸ்வதி, அமைச்சரே, எங்கப்பா விட்டலா? 100 சவுக்கடிகள். அந்த உன்னை சொப்பால் அடிச்சேன், அதுக்கு இது தண்டனையா? விட்டலா, ஆரம்பிக்கட்டும் தண்டனை. 1 2 விட்டலா, 3 4 விட்டலா, 5 விட்டலா, 6 அப்பா பிறந்து 7 பாண்டுரங்கா, 8 விட்டலா, 9. நிறுத்துக்கோ. பட்டரே, தண்டனையை நிறைவேற்றி விடுங்கள். இதோ பாருங்க, தாசர் மேல விடுற ஒவ்வொரு அடியும் அவர் மேல விடல, சாட்சாத் அந்த பாண்டவர்களே எத்துட்டான். ஒவ்வொரு வரியும் அவர் மேல இருக்கு பாருங்க. விட்டலா, தாசரே, ನಾರಾಯಣ ಬಂದಂತೆ ಅಡವಿಯಲ್ಲಿ ಧ್ರುವರಾಯ ಕರೆದರೆ ವಾಸುದೇವ ಬಂದಂತೆ ಸಭೆಯಲ್ಲಿ ದ್ರೌಪದಿ ಕರೆದರೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬಂದಂತೆ. என்னப்பா உள்ளவா? வாப்பா, உள்ளவா. என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் வேணாம் சாமி, நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க. நான் தினைக்கும் மாடு மேய்க்க வர்றப்ப உங்கள் பாட்டை கேட்காம போவேன். மாடு மேய்க்கிறோனா நீனு? சங்கீதம்னா அவ்வளோ இஷ்டமா? ரொம்ப. நான் கத்து கொடுக்குறேன், நீ கத்துக்கிறியா? எனக்கு இதெல்லாம் கற்றுக்க வருமா சாமி? ஏன் வராது? முறையான பயிற்சி, ஸ்ரத்தையா சாதகம் பண்ணி அந்த பகவான் அனுகிரகம் இருந்தா இசை வராமலா போயிடும். பகவான் அனுகிரகத்துல நிச்சயம் வருப்பா. கத்துக்கிறியா? உட்கார் உட்கார், நான் கத்து கொடுக்குறேன். அப்படியே இங்க உட்கார், எழுத்தாப்புல உட்கார். அப்படிதான். முதல்ல நான் என்ன பாடணும் அதே மாதிரி திருப்பி பாடு, சரியா? நல்லா கவனிப்பா, நான் ஒவ்வொரு சொரமும் எப்படி பாடுறேங்கிறத கவனி. நான் எப்படி பாடுறேன்
பகவான் சேவிக்கணும், அந்த அனுகிரகத்தோட அப்பதான் கிடைக்கும். சொத்தையா கவனி நான் சொல்றத, சரியா? அழாத அழகாத, நான் சொல்றேன் இப்ப திருப்பார், சரியா? சரி. என்னடா இது? நானும் ஒவ்வொரு தடவையும் சங்கராபரண ராகத்துல பாடுறேன், குழந்தை என்னவோ மாயாமால கவுளையிலேயே பாடுறானே, அதுவும் இவ்வளவு சுலபமா பாடுறான். ஓ, அப்படின்னா சங்கீத பாடம் மாயாமாளவ கவுளையில தான் தொடங்கணும். சரி. உஞ்சவர்த்திக்கு மணி ஆயிட்டுமா? வா 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 அம்மா, வா வா வா. ஏந்திருமா சரஸ்வதி, சரஸ்வதி ஏந்திருமா சரஸ்வதி. அம்மா 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 அம்மா. உன் கடமை முடிஞ்சு போச்சு, என்னை விட்டுட்டு போய்யா சரஸ்வதி. அம்மா இனிமே எனக்கு என்ன, நானும் சேத்ராடனை போய் ஒவ்வொரு கோவிலா போய் அந்த ஹரிவிட்ட ராமாவா பாடுறேன். எனக்கு வேற என்ன இருக்கு? எனக்கு என்னமா இருக்கு? நானும் கிளம்புறேன்மா. எனக்கு சேத்ராடன் தான் இனிமே. निलयं वैकुण्ठपुरवासं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं पङ्कजनेत्रं परमपवित्रं पङ्कजनेत्रं पदमपवित्रं शङ्खचक्रधर चिन्मयरूपं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासम् अम्बुजोद्भव विनुतम् अगणित गुणनामम् अम्बुजोद्भव विनुतम् अगणित गुणनामम् तुम्बुरु नारद गणविलोलम्
वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासम् सकलवेदविचारं सर्वजीवनिकरं सकलवेदविचारं सर्वजीवनिकरं मकरकुण्डलधर मदनगोपालं मकरकुण्डलधर मदनगोपालं भकुतपोषक श्री पुरन्दर वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासम् ಕಣ್ಣಾರೆ ಕಂಡೇನ ಅಚ್ಯುತನ ಕಂಚಿ ಪುಣ್ಯ ಕೋಟಿ ಕರಿರಾಜ ವರದನ ಕಣ್ಣಾರೆ ಕಂಡೇನ ಅಚ್ಯುತನ ಕಂಚಿ ಪುಣ್ಯ ಕೋಟಿ ಕರಿರಾಜ ವರದನ ಕಣ್ಣಾರೆ ಕಂಡೇನ ಅಚ್ಯುತನ ವರಮಣಿ ಮುಕುಟ ಮಸ್ತಕನ ಸುರವರಸನ ಕಾದಿ ವಂದಿತ ಪಾದಯುಗನ ವರಮಣಿ ಮುಕುಟ ಮಸ್ತಕನ ಸುರವರಸನ ಕಾದಿ ವಂದಿತ ಪಾದಯುಗನ ತರುಣಿ ಲಕ್ಷ್ಮೀ ಮನೋಹರನ ತರುಣಿ ಲಕ್ಷ್ಮೀ ಮನೋಹರನ ಪೀತಾಂಬರ ದುಡಿಗೆಯಲಿ ರಂಜಿಸುವ ವಿಗ್ರಹನ ಕಣ್ಣಾರೆ ಕಂಡೆನ ಅಚ್ಯುತನ ತುಂಗ ಚತುರ್ಭುಜದವನ ಶುದ್ಧ ಮಂಗಳ ರೇಖೆಯ ಅಂಗದಲ್ಲಿ ಒಪ್ಪುವನ ತುಂಗ ಚತುರ್ಭುಜದವನ ಶುದ್ಧ ಮಂಗಳ ರೇಖೆಯ ಅಂಗದಲ್ಲಿ ಒಪ್ಪುವನ ಶೃಂಗಾರ ಕಂಬು ಕಂಧರನ ಶೃಂಗಾರ ಕಂಬು ಕಂದರನ ದೇವಗಂಗೆಯ ಪಿತ ಪುರಂದರ ವಿಠಲನ ಕಣ್ಣಾರೆ ಕಂಡೇನ ಅಚ್ಯುತನ ಕಂಚಿ ಪುಣ್ಯ ಕೋಟಿ ಕರಿರಾಜ ವರದನ ಕಣ್ಣಾರೆ ಕಂಡೇನ ಅಚ್ಯುತನ ಕಂಚಿ ಪುಣ್ಯ ಕೋಟಿ ಕರಿರಾಜ ವರದನ ಕಣ್ಣಾರೆ ಕಂಡೇನ ಅಚ್ಯುತನ ಕಂಡೆ ಅಚ್ಯುತನ ಕಂಡೆ ಅಚ್ಯುತನ
ಜಗತೋದ್ಧಾರನ ಜಗತೋದ್ಧಾರನ ಆಡಿಸಿದಳೆ ಶೋದೆ ಜಗತೋದ್ಧಾರನ ಆಡಿಸಿದಳೆ ಶೋದೆ ಜಗತೋದ್ಧಾರನ ಆಡಿಸಿದಳೆ ಶೋದೆ ಜಗತೋದ್ಧಾರನ ಜಗದೋದ್ಧಾರನ ಮಗನೆಂದು ತಿಳಿಯುತ್ತ ಜಗದೋದ್ಧಾರನ ಮಗನೆಂದು ತಿಳಿಯುತ್ತ ಜಗದೋದ್ಧಾರನ ಮಗನೆಂದು ತಿಳಿಯುತ್ತ ಸುಗುಣಾಂತರಂಗನ ಆಡಿಸಿದಳೆ ಶೋದೆ ಸುಗುಣಾಂತರಂಗನ ಆಡಿಸಿದಳೆ ಶೋದೆ ಜಗತೋದ್ಧಾರನ ಆಡಿಸಿದಳೆ ಶೋದೆ ಜಗತೋದ್ಧಾರನ ಪರಮ ಪುರುಷನ ಪರವಸುದೇವನ ಪರಮ ಪುರುಷನ ಪರವಸುದೇವನ ಪುರಂದರ ವಿಠಲನ ಆಡಿಸಿದಳೆ ಶೋದೆ ಪುರಂದರ ವಿಠಲನ ಆಡಿಸಿದಳೆ ಶೋದೆ ಜಗದೋದ್ಧಾರನ ಆಡಿಸಿದಳೆ ಶೋದೆ ಜಗದೋದ್ಧಾರನ ಆಡಿಸಿದಳೆ ಶೋದೆ ಜಗದೋದ್ಧಾರನ ಆಡಿಸಿದಳೆ ಶೋದೆ ವಿಠಲ 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 ಕೃಷ್ಣ 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 ವಿಠಲ ಕೃಷ್ಣ 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 ಕೃಷ್ಣ